Next, the volume of a cone is 216 pi. If the base radius is 9 centimeter, find the height of the cone. So volume கொடுத்துருக்காங்க. Volume formula என்ன? Volume equal to volume of the cone 1/3 pi r square h. ஆல்ரெடி சிலிண்டருக்கு வந்து pi r square h எப்படி வந்துச்சுன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா? pi r square h எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன். வால்யூம் இன்டூ ஏரியா இன்டூ ஹெச். வால்யூம்னா ஏரியா இன்டூ தேர்ட் டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்னா இது ஒரு கோன், இது ஒரு கோன், இது ஒரு கோன். ஓகேவா? ஸோ கோனோட வால்யூம் கேட்கும் போது 1/3 ஆஃப் த சிலிண்டர்னு சொல்லலாம் இல்லையா? அதில் 3 கோன் இருக்கு இல்லையா? நமக்கு தேவை ஒரு கோனுடைய வால்யூம். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா 1/3 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. 1/3 pi r square. pi r square hன்றது சிலிண்டருடைய வால்யூமோட ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 216 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா கூட அவங்க கொடுத்துருக்க வால்யூமை ஈக்குவேட் பண்ணுங்க. 216 பை ஈக்குவல் டு 1/3 pi r square h. சரி, வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, பேஸ் ரேடியஸ் இஸ் 9 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 216 இன்ட்டு பை ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பை r ஸ்கொயர். அப்போ 9 இன்ட்டு 9 இன்ட்டு ஹெச். ஹெச்சோட வேல்யூ தான் நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பை கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 9 9s are 81 வருமா? 81 இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதா? 9 2s are 18 30s. ஓகே. அப்போ 3s are நெக்ஸ்ட் 9 2s are 18 4. அகைன் லாஸ்ட் 3 8. அப்போ ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்ன? 8 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 8 சென்டிமீட்டர்.